ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஆப்பிள் ரபடி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாலை வந்து நம்ம நல்லா சுண்ட காய்ச்ச போகிறோம். அதனால் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, இது கூடவே வந்து நான் இங்கே 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாலை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா பாதியாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு, உள்ளே இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஆப்பிளை வந்து ஒரு கிரேட்டரை வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பிள் ரபடி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் நிறைய ஆப்பிள்ஸ் மீந்து போயிருக்கும். யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான டெசர்ட் தான். ஆப்பிள் சாப்பிடாத பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பிளோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு, கட் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த நெய் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, நெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஆப்பிளில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த டைமில் நான் இங்கே கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பாலை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா, நல்லா பாதியாக ரெட்யூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மில்க் பவுடரை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மில்க் பவுடரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் சுகர் வந்து இங்கே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள்லே வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி பால் வந்து நல்லா பாதியாக ரெட்யூஸ் ஆனதுனால அதில் கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். மில்க் பவுடர்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூ பாலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்யூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆப்பிளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆன பிறகு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஆப்பிள் ரபடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து டெசர்ட்டாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.